அன்பார்ந்த மை வி3 குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நண்பர்களே, நம்முடைய மக்கள் நிறுவனமான மை வி3 கம்பெனி கடந்த 2021 ஜூலை மாதம் ஆரம்பிக்கப்பட்டு வருகின்ற ஜூலை 1 3 ஆண்டு முடிந்து 4ஆம் ஆண்டுக்குள் அடியெடுத்து வைக்க போகுது. இந்த 3 ஆண்டில் பல்வேறு விதமான மிகச்சிறந்த கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். இதில் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 87-90 ப்ராடக்ட் லான்ச் பண்ணி அதை மக்களுக்கு ரீச் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 1000 ஸ்டோர்களை பல பகுதிகளை ஏற்படுத்தி அந்த ஸ்டோர்களுக்கு ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறதுக்கான குடோன்களை பல இடங்களில் ஏற்படுத்தி அதை சப்ளை பண்ணுறதுக்கான வாகனங்களாக படா தோஸ் வண்டியை 10 வண்டி வாங்கி சொந்தமாக பாடி கட்டி மார்க்கெட்டில் அனுப்பின விஷயத்தை செஞ்சுருக்கோம். இன்னும் பல்வேறு விஷயங்களை செய்கிறதுக்கான ஏற்பாடு செஞ்சுருக்கோம். கூடுதலாக 4ஆம் ஆண்டில் வானவில் திட்டத்தை முழுமையாக லான்ச் பண்ணி வேறு லெவலில் மார்க்கெட்டில் ப்ளே பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 36 மாதத்தில் 33 மாதம் நான் ஸ்டாப்பாக பேமெண்ட் கொடுத்துருக்கோம். இப்போது எலெக்ஷன் ரீசன்னாலையும் கேஓசி அப்டேட் அப்படிங்கிற காரணத்தினாலையும் இன்னும் சில பல காரணங்கள்னாலையும் நம்முடைய பேமெண்ட் சிஸ்டத்தில் சின்ன சுணக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நம்ம நிறுவனத்துக்கு எதிராக ரொம்ப நாளாக கடந்த ஒரு வருடமாக போராடிட்டு இருக்கிற கார்ப்பரேட் சதியினால் தூண்டப்பட்டு செயல்பட்டுக்கிற சில அரசியல் கட்சிகள் மீண்டும் நம்ம கம்பெனிக்கு எதிராக ஒரு அவதூறு பரப்பிட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம கம்பெனி மக்களை ஏமாற்ற போகுது, மோசடி பண்ண போகுது, இந்த கம்பெனி ஓடிட போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்கிறாங்க. இப்போ இன்னும் வேகமாகவும் சத்தமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நம்ம கம்பெனி எந்த சுச்சுவேஷன்லேயுமே ஓடி போகிறதுக்கு எந்த எண்ணமும் எந்த திட்டமும் எப்போதும் கிடையாது. ஏன்னா இது எனக்காக மட்டும் ஏற்படுத்தின கம்பெனி இல்லை, இது மக்களுக்கான கம்பெனி. பல லட்சம் மக்களின் கனவு, பல்லாயிரம் மக்களின் வாழ்வாதாரம் மை வி3 கம்பெனின்னு சொல்லும்போது எப்படி ஓடி போக முடியும்? எதுக்கு ஓடி போகணும்? ஸோ எதுவாக இருந்தாலும் எதிர்கொண்டு ஃபேஸ் பண்ணுமே ஒழிய ஓடி போகிற திட்டம் இன்றும் என்றும் நம்மகிட்ட கிடையாதுங்கிறத மீண்டும் ஒரு முறை அழுத்தி பதிவு பண்ணுறேன். கூடுதலாக என்ன அப்படின்னா, இன்றைக்கி சுச்சுவேஷனில் நீங்கள் பணம் ரிசீவ் பண்ணுறது வேணால் சிரமம் இருக்கலாமே ஒழிய நீங்கள் டெய்லி இன்கம் ஏர்ன் பண்ணுறதுல எந்த தடையும் கம்பெனி ஏற்படுத்தலை. நீங்கள் எந்த பிளான் இருந்தாலும் அதுக்குண்டான வருமானத்தை தினசரி நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் ஆப்பில் கண்டினியூவாக கம்பெனி கொடுத்துட்ருக்கு, எங்கேயுமே தடுக்கலை. ஸோ கம்பெனி உங்களுக்கான வருமானத்தை தொடர்ந்து கொடுக்குறதுக்கான எல்லாம் செஞ்சிட்ருக்கு. அதில் நீங்கள் ஏர்ன் பண்ண தொகையை வித்ட்ரா பண்ணுறது மட்டும்தான் சுணக்கம் இருக்க ஒழிய, மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் தினசரி இன்கம் ஏர்ன் பண்ணுறதுல எந்த தடையும் இல்லை. நீங்கள் எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணி வச்சாலும் அந்த தொகை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் எந்த சந்தேகம் தேவையில்லை. 100% நிச்சயமாக நிறுவனம் அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்கும். அந்த பணத்தை கொடுக்கறதுல தான் தொடர்ந்து சில பல சிரமங்கள் இருக்கும்போது அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு 1 by 1 ஏற்பாடு பண்ணி அதுக்குண்டான எல்லா முயற்சியும் கம்பெனி பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ ஓஎம்முக்கு பேமெண்ட் போட்டாச்சு, பிஎம்முக்கும் பேமெண்ட் போட்டாச்சு. அடுத்து 1 by 1 பேமெண்ட் போடுறதுக்கு எல்லா வேலையும் தொடர்ந்து எல்லா விதமான முயற்சி செஞ்சுட்ருக்கோம். இது ஒரு சைடு நடந்துகிட்ருக்கு. இதற்கு இடையில் நம்ம கையை வச்சு நம்ம கண்ணை கொடுத்துருக்கு ஏற்பாடு பண்ணுற மாதிரி சில உறுப்பினர்களை ரெடி பண்ணி நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு பதிவு பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பண்ணி நிறுவனத்தை முடக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க. ஸோ அவர்கள் நிறுவனத்தை வீழ்த்துவதற்காக அவர்கள் பல புகார் கொடுத்தும் அதற்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை இல்லாதனால, எல்லாமே அது தவறான புகார் அப்படிங்கிறனால அவருடைய நினைப்பு நிறைவேறாதனால இப்போ மக்களே கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை அவர்கள் தவறாக டியூன் பண்ணி நிறுவனத்துக்கு எதிராக செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதில் நாம் எல்லாரும் தெளிவாக நின்று இந்த சூழலை கடந்து மிகச்சிறந்த முறையில் நிறுவனத்தை நடத்தி அனைவருடைய கனவை நிறைவேற்றுறதுக்கு கண்டிப்பாக அனைவரும் சேர்ந்து பாடுபடணுங்கிறதா என்னுடைய கோரிக்கை இங்கே வைக்கிறேன். நான் திரும்ப சொல்கிறேன், கம்பெனியை மிக சிறப்பாக நடக்கிறதுக்கு மட்டும்தான் எல்லா முயற்சி பண்ணுறேன் ஒழிய விட்டுட்டு போகிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அப்படி என்றால் இவ்வளவு நாள் இத்தனை போராட்டத்தை செஞ்சுக்கிற அவசியமே இல்லை. அத்தனை வழக்கல் செஞ்சுக்கிறேன், அத்தனை விஷயங்கள் தொடர்ந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், அத்தனை விதமான எதிர்மறை விமர்சனங்களை தாங்கி தான் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். இதில் நிச்சயமாக கம்பெனி என்ன சொல்லிச்சோ அது செஞ்சதற்கான எல்லா ஏற்பாடுகளை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கு. இதற்கு இடையில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கம்பெனி சொன்னதாக சொல்லி சில விஷயங்களை கிளப்பி விட்றாங்க. அதில் நீங்கள் தெளிவாக இருங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, டாலர்னு ஒரு கம்பெனியை மை வி3 ஆரம்பித்து அதுலேருந்து பேமெண்ட் போட்டு சொல்லி கிளப்பி விட்ருக்காங்க. அதில் எந்த விதமான ஒரு செய்தியிலும் உண்மை கிடையாது, அதுக்கும் நிறுவனத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படி செய்தியை கம்பெனி யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. இது தவறான தகவல். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம நிறுவனம் ஆஃப் டே தான் செயல்படும், மீதி பாதி நாள் வீடியோ ஓடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. நிறுவனம் மிகச்சிறந்த முறையில் இப்போ எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும். சில பல கரெக்ஷன்ஸ் வரப்போகுது. அதாவது நியாயமான தேவையான சில மாறுதல்களை கம்பெனி கொண்டு வரும். அது எந்த விதத்துலையுமே உறுப்பினர்களை பெரிய லெவலில் பாதிக்காத அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அது போன்ற விஷயங்களை அடுத்த கூட ஷேர் பண்ணுறேன். மற்றபடி யார் எந்த சேனலில் சொன்னாலும் அது நிறுவனத்தின் கருத்து இல்லை, அது அவர்களின் கருத்து மட்டும்தான். நீங்கள் நம்ப வேண்டியது, நம்முடைய சேனலில் ஒரு வீடியோ வருதா, அதில் வர செய்தியை நம்பலாம். அடுத்ததாக என்னுடைய மை வி3 MD4ங்கிற யூடியூப் சேனல் வர வீடியோவில் என்ன இருக்கோ அதை நீங்கள் நம்பலாம். மற்றபடி எந்த சேனலில் யார் நிறுவனத்தை பற்றி எதிர்மறையாவோ
நேர்மறையாவோ நடுநிலையாவோ சொல்கிறாங்கன்னா அது அவர்கள் கருத்தான ஒழிய நிறுவனத்தின் கருத்தல் என்பதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஸோ உங்களுக்கு என்ன தகவல்னாலும் நானே சொல்லுவேன். எதையும் எதிர்கொண்டு அதை சந்திக்க தான் எனக்கு விருப்பமே ஒழிய எதை விட்டுட்டு ஓடுறது என்ற நோக்கம் கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே உங்களோட பகிர்ந்துக்குவேன். ஒன் பை ஒன்னாக எல்லா சூழலையும் சரி செய்யறதுக்கான முயற்சி ஈடுபட்டிருக்கேன். அதை செஞ்சு காமிப்பேன். நிச்சயமாக நம்பிக்கையோடு இருங்கள். நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம். நன்றி, வணக்கம்.